தெப்பத் திருவிழாவை முன்னிட்டு திருச்சி அப்போலோ மருத்துவமனையும். வணக்கம், என்னுடைய பேர் சசிகுமார். நான் சிவசேனா கட்சியுடைய மாநில செயல் தலைவர். இன்று வளைங்கமான் பாடக்கட்டி மகா மாரியம்மன் கோயில் தெப்ப திருவிழா மிக சிறப்பாகவும் தெப்பக்குள திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவ்விழாவிற்கு இன்று இங்கு வந்து அம்பாளை தரிசனம் செய்தோம். ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கு வருகை தருகிறார்கள். என்ன ஒரு வருத்தப்பட செய்தி என்னவென்றால், இங்கு சரியான ஒரு கழிப்பிட வசதி இல்லை. எந்த விதமான ஒரு கழிப்பிட வசதியும் கிடையாது. சில ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவர் ஐயா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 15 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்து கழிப்பிட வசதி கட்ட வேண்டும் என்று கட்டி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவை பராமரிப்பு என்று இடியும் தருவாயில் உள்ளது. மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். அவருக்கு அடிப்படை வசதிகள் எந்த விதத்திலும் இல்லை. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இதை முக்கியத்துவம் எடுத்துக்கொண்டு மிக விரைவில் கழிப்பிட வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். மேலும் பக்த சேவா சங்கமும் திருச்சி அப்போலோ ஹாஸ்பிட்டலும் இணைந்து மருத்துவ உதவிகள் செய்கிறார்கள். தனித்துவமாக பாடக்கட்டி மகா மாரியம்மன் சேவா சங்கமும் திருச்சி அப்போலோ ஹாஸ்பிட்டலும் இணைந்து மருத்துவ முகாம் இன்று நடத்துகிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள்கள் அதில் பயன்பெறுகிறார்கள். அவர்கள் மருத்துவ முகாம் மட்டும் அல்ல, நீர்மோர் வழங்குதல், அடிப்படை வசதிகள் அனைத்தும் அந்த சேவா சங்கத்தின் மூலமாக செய்கிறார்கள். அரசு இதில் கவனத்தில் கொண்டு ஆயிரக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு கழிப்பிட வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.